ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்னைக்கு ரெசிபி பன்னீர் 65. இது ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். இது வந்து பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தேங்க்யூ. அதுக்கு மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்துருக்கேங்க. 200 கிராம்ஸுங்க. இது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மில்கி மிஸ்ட்டில் தான் செய்யணும்னு இல்லைங்க, எனி பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக, சால்ட் தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு. அவ்வளோதாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பார்த்துங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் ஒட்டாது, ரொம்ப திக்காக இருந்தாலையும் நல்லா இருக்காது. இப்போ எல்லாத்தையும் பன்னீரும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் அது கோட் ஆகிற மாதிரி, அதாவது எல்லா மசாலா அந்த பன்னீர் ஃபுல்லாக வந்து படுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ரஸ்க்கு தான் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிரெட் கிரம்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன்று ஒன்றா நீங்கள் கோட் பண்ணி எடுத்துங்க. இதில் காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் காரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. கொஞ்சம் காரமாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கோட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் ஆயில் நல்லா காஞ்சிடணும். ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு. ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வீடியோக்காக நான் வேகமாக காண்பிக்கிறேன். நான் மெதுவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை சிம்மில் வைங்க. இப்போ ஒரு 2 செகண்ட்ஸ் ஆனோன்னா திருப்பி போடுங்க. பன்னீர் ரொம்ப வெந்துடக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால் மேலே இருக்கிற அந்த மசாலா ஃப்ரை ஆனால் போதும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே எடுத்துடலாம். எல்லாத்தையும் திருப்பி போடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே எடுத்துருங்க. ரொம்ப வேகணுன்றது அவசியம் இல்லை, கலர் வந்தாவே போதும். சிம்லே வைங்க. ரொம்ப ஹையாக வந்துச்சுனாக்கா நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க. நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஆயிலில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. அதில் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்றதை காண்பிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்கள், இந்த சவுண்டு கேட்டவுடனே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த காரம் சாரமான மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.